ஹாய் நண்பா, ஒரு வேற லெவலான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. எங்கே இருந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இசிஜிசி, அதாவது எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அரசு எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு. பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃப் வேற லெவலில் போயிடும். ஏன்னா பேசிக் பே மட்டும் 88,000 ரூபாய். அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்கான வருட சம்பளம் 20 லட்சம், மாதம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி எல்லாமே சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அரசு எக்ஸ்போர்ட், அதாவது இசிஜிசின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வேலை வாய்ப்பு இந்த 2025ல வந்திருக்கு. இதற்கப்புறம் 2026ல தான் வரும். ஸோ ஜாப் வந்து உங்களுக்கு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் தான், ஒரு அதிகாரி லெவல் ஜாப் தாங்க. அரசினுடைய எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், வருடத்திற்கு ஒரு முறை தவறாமல் வரக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு இப்போ 2025ல வந்திருக்கு. இதற்கப்புறம் 2026ல தான் வரும். நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்புங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சேலரி உங்களுக்கு ஃபர்ஸ்டே போட்டிருக்காங்க பாருங்க. பேசிக் பே 88,635 ரூபாய். ஃப்ரெஷருக்கான சம்பளம்ங்க இது. ஸோ உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் இருக்கு. அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ மும்பை மாதிரியான சிட்டியில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னா உங்களுக்கு வருடத்திற்கு 20 லட்சம் ரூபாய் சேலரி போட்டிருக்காங்க. மந்த்லி 1.5 லட்சத்துக்கும் அதிகமாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஜாப் லொக்கேஷன் எனிவேர் இன் இந்தியா, நம்ம தமிழகத்திலையும் இருக்குது. ஸோ தமிழகத்தில் சென்னையில் நீங்கள் பிளேஸ் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி ஒரு 1 லட்சத்துக்கும் அதிகமாகவே நீங்கள் இன்க்ளூடிங் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்தே ஏர்ன் பண்ணலாம். உங்கள் லைஃப் வேற லெவலில் பூம் ஆயிரும். இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் நவம்பர் 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தாங்க, சிங்கிள் பேப்பர் எக்ஸாம். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஜனவரி மாதம் 2026 ஜனவரி 11ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதனுடைய ரிசல்ட்டை ஜனவரி 31ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இன்டர்வியூ உங்களுக்கு பிப்ரவரி இல்லைனா மார்ச் 2026ல் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்தில் நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணிடலாம். என்ன வேலை வாய்ப்புக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வேகன்சி கம்மி தான். எப்போவுமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைகள் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஒரு 30 காலி இடங்கள் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஜாபுக்கான ஹைலைட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிங்கிள் பேப்பர் எக்ஸாம். அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். இருக்கக்கூடிய வேகன்சியாக வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 21 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி எஸ்சி எஸ்டிக்கு கூடுதலாக 5 வருடங்கள், ஓபிசிக்கு கூடுதலாக 3 வருடங்கள், பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸர்வீஸ்மென் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். இது ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் கேட்டகரியில் வருது. ஒன்று வந்து உங்களுக்கு ஜென்ரல் செக்ஷனில் வருது, அதாவது பொது பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்ரலிஸ்ட் கேட்டகரியில் தான் நிறைய காலி இடங்கள் அலாட் ஆகிருக்கு. ஸோ ஜென்ரலிஸ்ட் கேட்டகரியில் வரக்கூடிய இந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஜாபுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. இது ஃப்ரெஷருக்கான ஒரு வரப்பிரசாத வாய்ப்பு. அதற்கப்புறம் ப்ரொபேஷனரி ஆஃபீஸரில் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரியில் வேலைகள் இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து ஹிந்தி செக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் ஹிந்தி அப்படிங்கிறதுனால மாஸ்டர் டிகிரி நீங்கள் ஹிந்தி இல்லைனா ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஜென்ரலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலைகள் மொத்தமாக 30 காலியிடங்கள் இல்லையா, அதில் ஸ்பெஷலிஸ்ட்டில் 2 காலியிடங்கள் தான். இப்போ மீதி இருக்கக்கூடிய 28 காலியிடங்கள் உங்களுக்கு ஜென்ரலிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது எனி டிகிரி படித்தவங்க, இப்போ நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர் எனி அதர் இன்சூரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி, மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கும் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. காலி இடங்கள் கம்மியாக தான் எப்போவுமே வரும். ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தான், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ தான். எக்ஸாம் சிங்கிள் பேப்பராக இருந்தாலும் கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். அதனால தான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரசு வேலைகளுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த ஜாபுக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டு எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாமுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டெஸ்ட் இருக்கும், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கேட்டகரியில் 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்ட் ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் எபிலிட்டி அண்ட் தென் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்
எல்லாமே உங்களுக்கு காமன் சிலபஸ் தான். அதனால தான் நான் பேங்க் எக்ஸாம் ஆர் எனி அதர் இன்சூரன்ஸ் எக்ஸாம் ஆர் எஸ்எஸ்சி எக்ஸாம், எஸ்பிஐயில் நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, ஐபிபிஎஸ் படிக்கிறீங்களா, ஸோ கண்டிப்பாக அதில் கேட்கக்கூடிய காமன் சிலபஸ் தான் இந்த ஒரு ஜாபுக்குமே வந்து கேட்குறாங்க. 200 கொஸ்டின் 200 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. அண்ட் தென் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஆன்சரை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிறது பேராகிராஃப் ஸ்டைலில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு எஸ்ஐ ரேட்டிங் இருக்கும், ப்ரீசியஸ் ரேட்டிங். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு 40 மதிப்பெண்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஜென்ரல் கேட்டகரி தான் நான் உங்களை அப்ளை பண்ண சொன்னேன். ஸோ அதனால் உங்களுக்கு சிங்கிள் பேப்பர் எக்ஸாம், அதாவது ஒரே ஒரு எக்ஸாம் தான், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம், அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் இருக்குது, பேராகிராஃப் ஸ்டைலில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டினும் உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்குது. அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க கொஸ்டின்ஸ்க்கு அப்படின்னா 0.25 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவில் போகும். அதனால் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் நாடு முழுவதும் வந்து போட்டிருக்காங்க. முக்கியமாக இருக்கக்கூடிய சிட்டிஸில் மட்டும்தான் இருக்கும். நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சென்னை அண்டு கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் மதுரை, இந்த மாதிரி 3 இடத்துல உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாவட்டம் வேணுமோ, எந்த சென்டர் வேணுமோ அதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு ஃபைனலாக ஒரு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஏன்னா ஜாபோடைய நேச்சரே வந்து ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஒரு அதிகாரி லெவல் ஜாப். அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் இந்த இன்டர்வியூஸ் எல்லாமே. நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஒரு எக்ஸாமை ஈஸியாகவே கிராக் பண்ண முடியும். எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. SC/ST பாஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா 175 ரூபாய். மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு 950 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எண்டில் டீடைல்டு சிலபஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு காமன் சிலபஸ் தான். இந்த டிபார்ட்மெண்ட்டில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் வேலை வாய்ப்பு வரும். ஒரு வருடம் போகுது அப்படின்னா ஒரு வயசு நமக்கு இறங்கிக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஏஜ் இருக்கும்போது இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாபுக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்களும் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணிடுங்க. குறிப்பாக எனி டிகிரி படித்தவங்க, நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கும் அப்ளிகேஷனை போடுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான புக்ஸை கூட நான் இந்த வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ECGCயோடைய ஒரு அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க், நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் உங்களுக்கு நவம்பர் 11 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.